விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே 11 மாதங்கள், ஆண்டவரே இந்த வருடம் தொடங்கி 11 மாதங்கள் கிருபையுள்ளவராய் இரக்கமுள்ளவராய் எங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்தீரே. நீர் வல்லவருமாய் நல்லவருமாய் இருந்தீங்களே ஆண்டவரே. தேவைக்கும் அதிகமாய் எங்களுக்கு போஷித்தீரே ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டீரே ஆண்டவரே. மக்கே எங்கள் துதிகள், நாங்கள் கர்த்தரையே துதிக்கிறோம், கர்த்தரே நாங்கள் போற்றுகிறோம். நெருக்கத்திலே நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே எங்கள் பதிலளித்த தேவனே, விடுதலை கொடுத்தீரே ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ள என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதரை கூப்பிட்டேன். நெருக்கத்திலே எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். சொல்வோமா, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நாங்கள் எல்லாம் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நாங்கள் பாடுகிறோம், நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். ஆதலால் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நாங்கள் எல்லாம் கர்த்தரையே துதிப்பேன், அவர் காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. சொல்வோமா, கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் கர்த்தரையே துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் ஜீவனுள்ள
இந்த கால வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மையே துதிக்கிறோம். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். இயேசு வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது அருகில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். ஆமென். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். இயேசு வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். எனது பலனும் எனது மீட்பும், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது நீரே கீதமுமானார். என்னுடைய கீதமானவராய் இருக்கிறீரே. கேடயமும் கோட்டையுமானார். ஆமென். நான் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். எல்லாரும் கர்த்தரையே துதிப்பேன். நாங்கள் சேர்ந்து எல்லாம் துதிப்பேன். எல்லாரும் சபையாராக சேர்ந்து அந்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். இயேசு வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். மறுபடியும் கர்த்தரையே துதிப்பேன். உம்மை மாத்திரம், காலமெல்லாம் துதிப்பேன். உம்மை மாத்திரம் கர்த்தரையே துதிப்பேன். காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். இயேசு வல்லவர் நல்லவர் நெருக்கத்திலே என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். ஆமென். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அல்லேலூயா. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். இயேசு இயேசு நல்லவர், வல்லவர். ஆமென். மறுபடியும் நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. அந்த நாமம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். கடந்த வாரத்தில் ஒரு செய்தியில் ஒரு சிறு அந்த பகுதியை டச் பண்ணிவிட்டு நம்ம இன்றைய தினத்துக்குரிய ஆசீர்வாத வாக்குத்தத்துக்காக நம்ம கடந்து செல்வோம். நான் போன வாரம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்ற தலைப்பில் நாம் தியானம் செய்தோம். அதில் ஒரு காரியம் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விடுவான் அப்படின்றத நாம் பார்த்தோம். எலிசா தீர்க்கதரிசி, கேயாசி, இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரில் ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட காட்சி தெரியுது, இன்னொரு ஆளுக்கு தெரியலை. அப்போ நாம் எலியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அந்த இடத்துல நம்ம சொன்னோம். எலியா தீர்க்கதரிசி சொன்னால், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆனால் எலிசாவை தான் அந்த காட்சியை பார்த்தது. இப்போ இதனுடைய பின்னணியை கடந்த நாட்டில் மிஸ் ஆகிடுச்சு. ஷார்ட்டாக அதை நான் சொல்லிடுறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7
எலியா தீர்க்கதரிசியை சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுகிறது. அப்போ எலிசா என்ன பண்ணுறான், அவனோட தொடர்ந்து வரான். நான் அங்கே போகிறேன், பெத்தேலு போகிறேன், எரிகோவுக்கு போகிறேன், நீ எங்கேனாலும் போ, ஆனால் நான் உண்மை பின்தொடர்ந்து வருவேன் அப்படின்றது தீர்க்கதரிசியுடைய. பின்தொடர்ந்து போகும்பொழுது அவன் கேட்குறான். 9வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம், அதாவது மாம்சத்துக்கு கொடுத்த காரியங்களுக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள அந்த வித்தியாசம் நாம் வந்து புரிந்து கொள்ளணும். அவன் சொல்கிறான் எனக்கு உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்கு எனக்கு வேணும். எலியா தீர்க்கதரிசியில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்ததுனால அவனுக்கு அது மேலே ஒரு அட்ராக்ஷன். அதெல்லாம் சொல்கிறான் பாருங்கள், அந்த 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். அரிதான காரியத்தை கேட்டாய். இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் சபையார் அபிஷேகம் பெறும்படியாக தலையில் கை வச்சு ஜெபிக்கிறத ஒரு மனுஷன் பார்த்து என்ன பண்ணால், அது ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனாலும் கூட தன்னிடத்துல இருந்த பணத்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்து, நானும் யார் தலையில் கை வச்சு ஜெபிக்கிறேனோ அவங்களுக்கும் இது இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அது மீது ஒரு வேண்டுதல் பண்ணலாம். ஆனால் பவுல் சொல்லலாம், நீ தேவனுடைய வரத்தை பணத்தினாலே பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுறாயா? உன் பணம் உன்னுடனே கூட. அது அந்த அந்த அப்போஸ்தலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிச்சிட்டாப்புல. அருமையானவர்களே, ஆவியின் வரத்தை நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது தேவனிடத்தில் வரக்கூடிய ஈவு. அதை பெற்றுக்கொள்கிற நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாகவும் இருக்கணும். ஒரு மந்திரவாதி, அந்த அப்போஸ்தலர்கள் அதை எடுத்து வாசிக்க. அது ஒரு மந்திரவாதி, ஆனால் பிலிப்பு நினைக்கிறேன் அதை தெளிவாக இன்றைக்கி அந்த பகுதி எடுத்து வாசிங்க. பணத்தை கொண்டாந்து 8வது அதிகாரம் பேதுரு, நான் பவுல் என்று சொன்னேன், அதை தெளிவுபடுத்திக்கலாம். 20வது வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. பேதுரு அதை அந்த 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 வேண்டுதலை சபிச்சு நிராகரிச்சிட்டான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். அதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறான், அதை தொடர்ந்து வாசிங்க. என்னை நீ கண்டால். ஆவின் வரம் டெய்லி உனக்கு வேணும்னா டெய்லி என்னைன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆண்டவர் மோசே பார்த்தினார், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு. அதே மாதிரி இங்கே சொல்கிறான், நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டார். எலியா தீர்க்கத்தை சொல்கிறான், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். வேதாகமத்தில் சில காரியங்கள் தெளிவாக கொடுக்கப்படும், சில காரியங்கள் ஆண்டவர் உவமைகள் மூலமாக சொல்லிக் கொடுப்பார். சில காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு டக்குன்னு பார்த்தோன்னா புரியாது. சில காரியங்கள் ஆவியானவர் சொன்னால் தான் புரியும் நமக்கு. அவ்வளோ ஈஸியாக அநேக மறைபொருள்கள் இருக்கிறது. எலியா தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் சொன்னான்னா, என்னை நீ கண்டால்
இந்த வரம் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. இந்த கான்செப்டில் வந்து தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில், ஏன்னா ரெட்டிப்பான வரம் வேணும்னா நீ ரெட்டிப்பாக தேவ சமூகத்தில் இருக்கணும். இது காசு கொடுத்து வாங்கிறது இல்லை, பெருமைக்கு வாங்கிறது இல்லை. இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர், குணமாக்கும் வரம் பெற்றவர் விளம்பரப்படுத்துகிறாங்க. அதுக்காக ஆண்டவர் வரத்தை கொடுத்துருக்கிறாரு. வியாபாரம் ஆகிடுது. ஆனால் உனக்கு ரெட்டிப்பான வரம் உனக்கு வேணும்னா 2 மடங்கு நீ என்னை போல தேவ சமூகத்தில் இருக்கணும். நேரடியாக வேதாகமத்தில் சில காரியங்கள் கொடுக்கப்படாது, ஆனால் ஆவியானவர் அதை நம்ம கற்றுக் கொடுப்போம். வேதத்தை படிக்கும் பொழுது அந்த தேஸ்ட்டு, அந்த தாங்கத்தோடு நாம் படிக்கணும். இதில் இருக்க மறைபொருள் என்ன, வேதத்தின் மறைபொருளை காணும்படி என் கண்களை திறந்துடலாம். மற்ற அப்படி தான் ஜெபம் பண்ணோம். இங்கே அந்த 11வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அங்கே எலிசாவுடைய நாட்கள் அதை பார்த்தோம்னா அதை அந்த வாசிங்க 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். என்னை காண்பாயானால் நீ என்ன பண்ணுவ, ஆவின் வரம் உனக்கு 2 மடங்கு கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகல் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக இருவரையும் பிரித்தது. அதே இதில் இங்கே பார்க்குறோம், கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும். அருமையானவர்களே, ஆவிக்குரிய சில வரங்கள் சில கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எதற்கு என்றால் அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தி பிடிக்கும்படியாக. இந்த இடத்துல இது நேரடியாக வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. அதாவது எலியா சொன்னான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இந்த இதை எலிசா ஃபாலோ பண்ணினதுனால தான் சீரியா தேசத்தில் எதிராளியாக சீரியா ராஜா பேசுகிறத, பள்ளியறையில் உட்காந்து பேசுகிறத இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி கேட்டு ராஜாவுக்கு எச்சரிப்பு கொடுக்குறோம். இது சும்மா எல்லாம் விளையாட்டுத்தனமாக நடந்துடாது. நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற அந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கி பெருசாக நம்ம சாதிச்சோம்னு சொல்லி தேவனிடந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. எனவே போன மெசேஜில் சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் அமையலை. ஆனால் இல்லை, போன பிறகு ஆவியானவரோடு பேசினார். நீ சொல்லாமல் நீ போய் தெளிவுபடுத்து. எலியா தானே சொன்னால் இப்படி எலிசாவுக்கு அது பலனளிக்கிறது. ரெட்டிப்பான நீ என்னை கண்டால் அது எடுத்துக்கொள்ளப்படுகையில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அதாவது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்றணும். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். எலியாவுக்கு எலியாவை நீ பார்க்குறதா அனுதினமும் அவனுடைய வாழ்க்கை முறையை நீ பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையை அமைத்துக்கோ. அப்போ தான் இந்த ரெட்டிப்பான வரம் உனக்கு கிடைக்கும். சென்ற நாளில் நம்முடைய தியானத்துக்கு நம்முடைய வசனத்துக்கு வருவோம். சங்கீதம் 103 13வது வசனத்தை வாசிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி நம்மளோடு இன்னைக்கு பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, தகப்பன் பிள்ளைகள். அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். அவர் மேய்ப்பன், நாம் மந்தைகள். அதான் ஆண்டவர் நம்மளை பார்க்குற விதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல.
நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய அன்பு வந்து வெளியே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே தாய்க்காட்டில் நேசிக்கிற அன்பு உள்ளே இருக்கும். அடிச்சுவிட்டு வருத்தப்படுவார், தனியாக போய் அடிச்சுவிட்டோமே. ஏன்னா போட்டு விட்ட விதம் அப்படி, போட்டு விட்டதில் அடி வெளுத்துடுவார் அப்பா. அப்புறம் தனியாக போய் உட்காந்து ஃபீல் பண்ணுவார். அதாவது வந்து தாயோட அன்பு குறைவற்றது, மாசற்றது. ஆனால் தெய்வனுடைய அன்பு அதை காட்டிலும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல. அருமானவர்களே, 2 சாமுவேல் 18வது அதிகாரம். அப்சலோம் வந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். அவன் ஒரு படையெடுக்கிறான், தாவீது ஒரு படையெடுக்கிறான். 3 பிரிவுகளாக பிரித்து 3 அதிபதிகள் கையில் கொடுத்து அந்த யுத்தத்துக்கு அனுப்பிக்கிறான். அப்படி அனுப்பும் பொழுது தாவீது சொல்கிற ஒரு காரியம், 5வது வசனத்தை வாசிப்போம். ராஜா யோவாபையும் அபிசாவையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். என் நிமித்தம் மெதுவாய் சண்டை போகிறதே அவனை அழிக்கிறது தான். அவன் கூட சண்டை போகிறது தான் போகிறதே. இந்த 3 பேரும் 3 பிரிவாக தலைவர்களாக இருக்கிறாங்க. நீ வீட்டில் போய் அது பொறுமையாக படித்து பாருங்கள். 3 லீடரையும் கூப்பிட்டுட்டு யோவாப், அபிசா, ஈத்தாவை நோக்கி, பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை என் நிமித்தம். அவனுக்கு அந்த உணர்வே இல்லை. நம்ம போகிறதே அவனை அழிக்கிறதுக்கு தான். ஆனால் அவனை கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கப்பா, என் நிமித்தம். ஏன்னா அவன் ஏன் பிள்ளை, கொஞ்சம் பார்த்து பொறுமை அவனை டீல் பண்ணுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தளபதியில் ஒருத்தன் என்ன பண்ணுவான், அவனை கொன்றுவான். அப்சலோமை கொன்றுவான், அடித்து கொன்றுவாங்க. ஆனால் ராஜாவுக்கு தெரியாது, ராஜா வீட்டில் இருக்கிறான். நாங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ராஜா வீட்டில் வச்சுட்டாங்க. இந்த ஆளை வச்சுட்டு இந்த பையனை ஒன்றும் பண்ண முடியாது. ராஜா வீட்டில் வச்சுட்டு அப்சலோமை அடித்து கொண்டுட்டாங்க. ஆனால் செய்தி வந்து தகப்பன் ப்ளஸ் ராஜா சொல்லி ஆகணும். அதை செய்தி சொல்ல போகிறான். 28வது வசனத்தை வாசிப்போம். 29வது வசனம். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமா இருக்கிறானா என்று கேட்டதற்கு, அகிமாஸ் யோவாபின் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். ஒரே சந்தடி சத்தமாக இருந்துச்சியா, எனக்கு தெரியலையா. அவன் சொல்கிற பயம். ஏன்னா ராஜாவோட பிள்ளை. அவன் என்ன கேட்குறான், பிள்ளையாண்டனாகி அப்சலோம் சுகமாக, எப்படி யுத்தத்தை எப்படி சுகமாக இருக்க முடியும். அடுத்தபடியாக 31வது வசனத்தை வாசிப்போம். இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழுப்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டனாகி அப்சலோம் சுகமா இருக்கிறானா என்று கேட்டது. என் மைண்டு ஃபுல்லாக அது ஒன்று தான் இருக்குது. அப்சலோம் சுகமாக இருக்கிறானா, நீ அனுப்பி வச்சதே அவனை அழிக்கிறதுக்கு தானே. ஆனால் அவனுடைய இருதயம் தன்னுடைய மகனுக்காக துடித்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த செய்தி தெரிஞ்ச பிறகு இப்படி அவனுடைய சூழ்நிலை பாருங்கள். 33 வாசிப்போம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகி அப்சலோமே, என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனாகில் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். நான் உனக்கு பதிலாக செத்தேனால. ஒரு தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். தெருவில் ஓட விட்டான். அப்சலோம் தாவீதை வெறுங்காலோடு தலையில் முக்காடிட்டு ஓட வைத்தான். அவனுடைய ஸ்திரீகளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினான். அவன் நல்லவனே கிடையாது. ஆனால் அவன் இருதயம் அவன் செய்த தவறை, பாவத்தை, அவன் செய்த அக்கிரமங்களை
அதிகமாக பார்க்காமல், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனே, உனக்கு பதிலாக நான் செத்திருந்தால் நலமாக இருக்குமே. அருமையானவர்களே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல. நீ அப்சலோம் ஸ்டோரியை நீ வெளியே படித்து வைத்தனா நல்லாவே இருக்காது. இப்படி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு செத்துடலாம், கொன்றலான்ற மாதிரியான ஒரு செயலை தான் அவன் செஞ்சுருக்கிறான். ஆனாலும் கூட தகப்பனுடைய இருதயம், என் மகனே, என் மகனே. தகப்பனுடைய அன்பு அது. அதிகாமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம். சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பை கொண்டுட்டாங்க. பொறாமை. தன்னுடைய தகப்பன் அவனை மட்டும் ஸ்பெஷலாக நேசிக்கிறாரு. பலவர்ண அங்கியெல்லாம் உடுத்துறாரு. அந்த நாட்டில் பலவர்ண அங்கி அது ஒரு பெரிய ஒரு கௌரவமானது. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. ஒரு சில ராயல் ஃபேமிலியில் அப்படிப்பட்ட கொடுப்பாங்க. இவனுக்கு பலவர்ண அங்கெல்லாம் போட்டோன்னே இவனை கொன்று போட்டாங்க. சகோதரர்களெல்லாம் கொன்று தான். ஆக்சுவலாக கொலை செய்யப்படவில்லை, ஆனால் தகப்பன போய் அப்படி சொல்கிறாங்க. 32வது வசனத்தை வாசிப்போம். பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. அருமையானவர்களே, தகப்பனுடைய இருதயம் உடனே நொறுங்கி போச்சு பாருங்களேன். நான் நிஜத்தில் அவன் சாகலை, உயிரோட தான் இருக்கிறான். ஆனாலும் கேட்ட செய்தி எப்படி இருக்கிறது, அவன் மரித்து போனதாகவும் ஒரு துஷ்டம் இருங்க அவனை பீறி போட்டது போலவும். ஏன்னா அப்படி தான் அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான். அந்த நாட்டில் பலவர்ணைக்கு அவ்வளோ எல்லாருமே போட முடியாததுனால அதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருந்தது. அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன், அது என் குமாரன் அங்கி தான். 34வது வசனத்தை வாசிப்போம். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையை ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். தன் அறையில் ரெட்டு கட்டி, இதெல்லாம் துக்க வஸ்திரம். மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான சோகங்கள் வரும்போது, துக்கம், மன வியாதி வரும்போது தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வார்கள். சாக்கு துணி எடுத்து போட்டுக்கிடுவாங்க, ரெட்டு உடுத்துறது. அநேக நாள் தன் குமாரனுக்காக தூக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய இருதயம் தன்னுடைய மகனுக்காக இயங்குகிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவனுடைய குமாரர் குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமா அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். நான் சாகுறேன்பா, நான் உயிரோடு என்னத்தை பண்ண போகிறேன்? என் பிள்ளையே போயிட்டான். அவனுடைய குமாரர்கள் குமாரத்திகளை அவனுக்கு ஆறுதல் சொல்ல வர்றாங்க. நீ எங்கள் ஆறுதலே சொல்லாதீங்க, நான் இப்படியே நம்ம என்ன பண்ணிடுறேன், இந்த துக்கத்திலேயே நான் போகிறேன், என் மகன்கிட்டே நான் போயிடுறேன். அதில் போட்டுக்கு இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். தகப்பனுடைய இருதயம். அருமையானவர்களே, இதே பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது தங்களுடைய பிள்ளைக்காக அழுது துடித்த தகப்பன்களை குறித்து. ஆனால் அந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் ஜீவனை காட்டும் மரணத்தை விரும்பினார்கள். நான் பாதாளத்தில் போகிறேன், பாதாளத்துக்கு நான் மறித்து போகிறேன், என் குமாரன்ட்டே நான் போயிடுறேன். ஏதோ ஒரு மிருகம் அவனை பச்சித்து போட்டு விட்டது. அங்கே தாவி சொல்கிறான், என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் நலமாக இருக்குமே. அருமையானவர்களே, இது தகப்பனுடைய அன்பை குறித்து வேதாகமத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம்.
7வது வசனத்தை வாசிப்போம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது, நல்லவனுக்காக ஒருவேளை. அப்சல் இறந்ததுனால தாவீது சொன்னான், நான் மறிக்கலை பாருங்களேன். செத்தா நலமாக இருக்குன்னு சொன்னானே தவிர சாகலை பாருங்களேன். உண்மையான அன்பை என்ன பண்ணியிருக்கணும், போயிருந்துருக்கணும். ஆனால் உயிரோடு இருந்தான், ரொம்ப வருஷம் நல்லா உயிரோடு தான் இருந்தான். 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கவனிங்க, நாம் பாவிகளாக இருக்கையில். தாவீதுடைய குமாரன் துன்மார்க்கமாக தகப்பனை அவமானப்படுத்தினான். அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமான சின்னமாக இருந்தான். அவனுக்காக அவன் தகப்பன் அழுதது. ஆனால் வேறு சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்தால் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்மேல் வைத்த அன்பை. நம்ம நல்லவங்களா யோசித்து பாருங்கள். நல்லவன் ஒருவனும் கிடையாது. இந்த பூமியில் நல்லவன் சொல்வதற்கு யாருமே இருக்க முடியாது. ஒருத்தன் சொன்னால் நல்ல போதகரே, ஆண்டு சொன்னார், என்னையாண்டா நல்ல சொல்கிற, பூமியில் நல்லவே ஒருத்தன் கிடையாது. இடம் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கை, கடந்த வாழ்க்கையெலாம் நினச்சி பார்த்தோம்னா நிச்சயமாக நல்லதாக இருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நம்ம சிக்கியிருப்போம், விளையாண்டுருப்போம், அதுக்குரிய பலனே நம்ம அனுபவிச்சிருப்போம். 10வது வசனத்தை வாசிப்போம். சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அங்கே போட்டுக்கு நாம் பாவிகளாக இருக்கையில் 8வது வசனத்தில். 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில். ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அருமையானவர்களே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல. யோசேப்பு பீருண்டு போனான்னு சொல்லி அழுதான், ஆனால் மதிக்கலை, இருக்கிறான், லைவாக தான் இருக்கிறான். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக மரித்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி சிலுவையில் ஒப்பு கொடுத்து தான் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். தகப்பனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பண்ணுற சேட்டைக்கெல்லாம் 2 நரகம் 3 நரகம்லாம் பத்தாது. சொல்கிறான், டபுள் 2 மடங்கு ஆயுள் தண்டனை பனிஷ்மெண்ட்டை கடுமையாக்கி கொடுக்குறாங்க. நம்ம ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் 10 நரகம் கொடுத்தா கூட பத்தாது. ஆனால் தேவன் என்ன பண்ணார், தம்முடைய ஒரே பேரான குமாரை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தகப்பனுடைய அன்பு இது மாம்சீக அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு கொடுத்து, தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக. ஏன்னா இதை சும்மா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போலன்ட்டு நம்ம வாசித்துட்டு போயிடும். அதுக்கு பின்பதாக இருக்கிற தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனாலே யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல்.
பூமியில் நாம் ஒருவேளை நம்ம படுற கஷ்டத்தை மனிதர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, தேவன் பார்க்குறார், தேவன் கேட்கிறார். பாராமுகமாக இருப்பது நம்முடைய தேவனுடைய அந்த குணமே கிடையாது. நம்ம என்ன எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அது முள்ளாக குத்திக்கிட்டே இருக்குது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது? ஆனால் தேவன் அதை பார்க்கிறவராக அதை போட்டிருக்கு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. ஒரு இது 2 தடவை சொல்கிறார் ஆண்டவர். சில இடங்களில் போட்டிருக்கும் மெய்யாகவே மெய்யாகவே. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். சொல்லுவாங்க, தலைவலினாலும் தனக்கு வந்தால் தான் தெரியும். நாம் படுகிற தலைவலி எதுவாக இருந்தாலும் கூட அது பரத்திலிருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அடுத்த வருஷத்தை வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். இதுக்கு அவர் பார்த்துட்டு சும்மா போகலாம். உடனே என்ன பண்ணுறாருன்னா ஆக்ஷன் இறங்கிறார். எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, வாசிங்க. கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கொண்டு போய் சேர்க்கவும். கர்த்தர் பரத்திலிருந்து இறங்கிட்டார். அருமையானவர்களே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் மேலேருந்து இறங்கி வந்துட்டார். லூக்கானசிசம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். தன் ஆசையெல்லாம் அழிச்சிட்டான். ஒன்று கூட மிச்சம் இல்லை. கடைசியில் இவனுக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பண்ணி மேய்க்கிறது. நீ படிக்க லாய்க்கு இல்லை, பண்ணி மேய்க்க தாண்டா லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு அந்த வேலைக்கும் கூட வேலை கிடைச்சிச்சு, ஆனால் சாப்பாடு கிடைக்கல, ஊதியம் கிடைக்கல. அந்த பன்றி தின்ற அந்த தவிட்டை சாப்பிடுவதற்கு அவன் ஆசையாக இருந்தான். ஆனால் அதை கொடுக்குற கூட அங்கே யாருமே கிடையாது. தகப்பண்ட வரான். அவன் தூரத்தில் வரும்போது, இது எப்படி தூரத்தில் வரும்போது பார்க்க முடியும்? அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவன் இருதயம் தன் குமாரனுக்காக ஏங்கி கொண்டிருந்தது. தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, இந்த மனதுருக அதுதான் சாதாரண தகப்பனுக்கும் தேவனாகிய பரமபிதாவாகிய தகப்பனுக்குள்ள வித்தியாசம். நீ வேறு நாள் அழுதுட்டு 3ஆம் நாள் போயிடுவான். தாவீது அப்படி தான் போயிட்டான். என் மகனாகிய அப்சலோமே மறுநாள் அவன் வேலையை பார்த்துட்டான், அவன் பொழப்ப பார்க்க போயிட்டான். ஆனால் தெய்வன் அவ்விதமாக இல்லை. மனதுருகினார். ஓடி வந்து மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு. அருமையானவர்களே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது என்பது இப்படி தான். நம்முடைய தகுதி பார்த்து நம்மளை ஆசிர்வதிக்க நினச்சாட்டா நம்மளை யாருமே ஆசிர்வதிக்கப்பட முடியாது. ஏன்னா யாருக்கும் அந்த தகுதி இருக்குன்னு சொல்ல முடியாது. கிருபை, தெய்வனுடைய மனதுருக்கம், அவருடைய தயவு. நம்ம என்ன நினைக்கிறோமா, எல்லாம் எந்த கெட்டிக்காரத்தனம். சமயத்தில் சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க,
நான் 3 நாள் உபவாசம் இருந்தேன். நம்ம 3 நாள் உபவாசம் இருந்ததுனால அல்ல, அவர் இறங்கி நமக்கு கொடுத்ததுனால பெற்றுக்கொண்டோம். அதை முதலாவது மனதில் பதிக்கணும். நம்ம ஏதோ செஞ்சு பெற்றுக்கொண்டோம்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு நாமே மகுடம் சூட்டிக் கொள்கிறோம். மேலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மனதுருகி தகப்பனுடைய அன்பு என்பது மாம்சீக அன்பை காட்டிலும் அதிகமானது. மனதுருகி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல. உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு, அங்கே பார்த்தோம் தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. நீங்கள் பார்த்தீங்கன்னா பையன் வளர்ந்துடுவான், ஆனால் அவனை தூக்கி இடுப்புலலாம் வைக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷோல்டரில் ஒரு காலை இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் ஒரு காலில் ஷோல்டரை போட்டு அவனை இங்கே உட்கார வச்சுருப்பாங்க. திருவிழாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் பார்க்கலாம். அவன் மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு. எங்கள் ஊர்லெல்லாம் சித்திரை திருவிழாலாம் நடக்கும். நிறைய அப்பாவுக்கு மேலே அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கே ஒரு சவு மிட்டாய், ஒரு சிவப்பு கலரில் ஒரு மிட்டாய் விற்பாங்க. அந்த மிட்டாயை வாங்கி அப்பா என்ன பண்ணார், மேலே உட்கார வச்சு இந்த மிட்டாயை கொடுத்துருவார். அந்த மிட்டாய் வாயில் வச்சா ஜொல்லு அதிகமாக ஊறும். இங்கே அபிஷேக ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஆனால் தகப்பன் அந்த பிள்ளைய சந்தோஷமாக தூக்கிட்டு போவார். தான் தலையில் எச்சி விழுது, அது பிசு பிசுன்னு இருக்குது, அந்த அந்த சங்கட்டமே இருக்காது. ஏன்னா சுமப்பது தன் பிள்ளை, அந்த உணர்வு அந்த தகப்பனுக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தது. நம்மளாம் உட்காந்து யோசித்து பார்க்கணும். நம்மளையும் தேவன் சுமந்து கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி போயிட்டுருக்குறோம். நம்ம மாம்சப்படத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு தெரியலை. அவர் தான் நம்மளை சுமக்கிறாருன்றதை நம்ம உணராமல் இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் படுற சில கஷ்டங்கள்லாம் நம்மளை அறியாமலே சில காரியம் நம்ம ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டேன்னா, பிதா நமக்காக நம்மளை விடுவிக்கும்படியாக நம்மளோடு இருக்கிறார், சுமந்து கொண்டு வர்றாரு. நமக்கு அதெல்லாம் சிரமம், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம செஞ்ச சில காரியங்களை கொடுத்து பெருமைப்பட்டுக்கிட்டு, அதனால தான் நான் ஜெயிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு வாழ்வு வந்துருச்சு, பலம் வந்துருச்சு. அப்பா சுமந்ததுனால தான் நம்முடைய பிரயாணம் சுலபமாக இருக்கிறது, மறக்கக்கூடாது. இதில் போட்டிருக்கு 32 வாசிப்பு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டும்படியாக பகலிலே மேகஸ்தம்பமாகும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகும். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அருமையானவர்களே, நம்ம அதெல்லாம் அதிகமாக ரியலைஸ் பண்ணதே கிடையாது. உணர வேண்டும். நமக்கு முன்பதாக சென்று கோணல் ஆனவைகளை செம்மையாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை இலகுவாக்கும்படியாக. ஒரு பிள்ளையை ஒரு தகப்பனை எப்படி சுமப்பானோ அதே போல் சுமக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக படிச்சுப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம்.
அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவரை தூக்கி சுமந்து வந்தார். தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் எளிமையான ஒரு உதாரணத்தை தான் கொடுக்குறார். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோமோ அதையே சுட்டி காட்டுறார் ஆண்டவர். தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது இதுதான். நம்மை சுமக்கும்படியாக, நம்மளை தப்பி வைக்கும்படியாக, நமக்கு முன்பதாக அவருடைய சமூகம் சென்று நம்மளை வழிநடத்தும்படியாக மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு உணர்வதற்கு வாய்ப்புகள் கொடுப்பார். சில காரியங்கள் நாம் உணராமல் இருந்தாலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். யார் நெருக்கப்படுறாங்க? ஜனங்கள் நெருக்கப்படுறாங்க. அவர் என்ன பண்ணுறாராம்? அதில் தன்னையும் இணைத்து கொள்ளுகிறார். போடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு அவர்களை தூக்கி சுமந்தார். இதே ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே, உண்மையாகவே சொல்கிறேன், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஒரு தகப்பன் எப்படி சுமக்கிறான்றதுக்கு இங்கே ஆவியான எழுதி வச்சிருக்காரு. நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய உபத்திரவங்கள், இதை பார்த்துக்கிட்டு அவர் பரலோகத்தில் சும்மா இருக்கிறது கிடையாது. அருமையானவர்களே, தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய மனது அந்த புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது நமக்கு அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடைப்படுது. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த 63 பார்த்தா பாடுகளை அவர் தான் அனுபவித்தார். அந்த 63 வாசிங்க. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். எல்லா நெருக்கத்திலும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தோம். இன்றைக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கு, ப்ளட் ப்ரெஷரு, சுகரு, இதெல்லாம் எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? மனவியாகுலங்கள், மனபாரங்கள், டிப்ரெஷன். ஏன் நம்ம வருத்தப்படுறோம்? நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவை கூட்டுவான். ஒன்றே பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சின்சியராக தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். தெய்வ சமயத்தில் உட்காந்து பாரத்தெலாம் இறக்க சொல்லியிருக்கார் ஆண்டவர். உன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆனால் ராத்திரிக்குள்ளே உட்காந்து புலம்புறது, இங்கிட்டு உருண்டு அங்கிட்டு உருண்டு, தானும் தூங்குறதில்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் தூங்க வருதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் துக்கங்களை சுமந்தேன், நான் சுமந்தேன், நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது உன்னால் செய்ய முடியாத காரியம்னு எனக்கு தெரியும், அதனால் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த இந்த சத்தியம் நமக்கு மைண்டில் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரீரத்தில் இந்த வியாதிகள்லாம் வரவே வராது. நம்ம ரொம்ப அலட்டிக்கிறோம். நம்ம தான் இவ்வளோ நாள் ஏதோ சாதித்தது போலவும், இல்லை ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மட்டும் சாதிக்க மறந்துட்டது போலவும். கடந்த நாட்களையும் தேவன் தான் நம்மளை சுமந்து வந்தார். இப்போயும் அவர் தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு.
நாளைக்கு அவர் தான் சுமக்கணும், வேறு வழியே கிடையாது. நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அதுதான் கர்த்தருடைய இருதயம். அந்த இதயத்தை புரிந்து கொள்வர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம். இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். 30வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு. என் கண் குணமாக்கும்லாம் கேட்கல பாருங்களேன், என் வியாதியும் குணமாக்கும் அப்படின்னு கேட்கல. தன் பிரச்சனையை அவன் சொல்லாமல் பரிகாரத்தை கேட்கிறான். அவனுடைய பிரச்சனை கண் பார்வை பெறணும். ஆனால் அவன் எதை கேட்குறான்? இறங்கும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல. அருமையானவர்களே, தேவனுடைய மனதுருக்கம் என்பது வார்த்தையினால் சொல்ல முடியாத ஒன்று. எந்த ஒரு வார்த்தையிலும் அதை உருவாக்கி உங்களுக்கு யாருமே புரிஞ்சிக்க முடியாது. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே நான் உன்னை இழுத்து கொண்டேன். அதுதான் தேவனுடைய மனதுருக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம். முந்தி அன்பு கூர்ந்ததுனாலே தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார். அவர் தான் ஃபஸ்ட்டு நம்மளை நேசித்தார். நம்ம அவரை நேசித்தோம்லாம் சும்மா நம்ம எடுத்து விடுறது தான், நிஜம் கிடையாது. அப்படியே நேசிக்கிறதா கூட நம்ம என்ன அதிகபட்சம் நம்ம செஞ்ச ஊழியத்தை பற்றி பெருமை பேசிக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் பெருமை பேசுகிறது, கொடுத்த காணிக்கை காலரை தூக்கி விட்டுக்கிறது. ஆண்டவரே, காணிக்கை பத்திரிக்கை நான் போட்டிருக்கேன். ஆனால் அவருடைய மனதுருக்கம் நம்ம செய்கிற எதுவாக இருந்தாலும் அவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. தேவனுடைய அன்பு அவ்வளோ மகத்துவமானது, அவருடைய இரக்கம் அவ்வளோ மகத்துவமானது. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் ஐயா. ஆனால் பார்த்தீங்கன்னா 31வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இன்னும் அதிகமாக சத்தம் வாலியம் கூட்டிட்டான். தன்னை வயலில் போகிற சத்தத்தை மீறினோம்னா எவ்வளோ சத்தம் போட்டு பேசியிருப்பான் பாருங்க. வெறித்தனமாக கத்தியிருப்பான். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். அருமையானவர்களே, அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டவர் போகலை பாருங்களேன், போக மாட்டார். நாம் இடுகிற கூக்குரலை கேட்டு தேவன் செவி கேளாதவர் போல் இருப்பவர் அல்ல. அவர் நம்ம படுகிற கஷ்டங்கள் உபத்திரங்கள் பார்க்குற தேவன். பார்த்துட்டு அங்கே சும்மா தூதன் அனுப்பலை, அவரே இறங்கினார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் வந்தது நோக்கமே ஒரு கோயில் குளத்தெல்லாம் கட்டிட்டு தேவாலயங்களெல்லாம் கட்டிட்டு எல்லாம் என்னை வணங்குங்கடா, அதுக்கு அவர் வரலை. நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன். அவருடைய அந்த மனதுருக்கத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு எல்லாமே எல்லோரும் நாட்டு மன்னர்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். எல்லாம் மன்னர்கள் தான். அப்போ யார் தான் ஜனங்கள் தெரியல. எல்லாமே மன்னர்கள்னு சொன்னால் சிட்டிசன்ஸ் இருக்கணும்ல. இன்றைக்கி தடி எடுத்தாலும் தண்டல்காரன் தான். எல்லா ராஜாக்கள் உட்காரு, நான் என்ன தரணும் அதை தான் கேட்கணும். கர்த்தர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் ஊழியம் செய்ய வந்து மனதுருக்கம், அவருடைய அந்த இருதயத்தை நாம் புரிந்து கொள்கிறவளாக இருக்கணும். முப்பத்தி 4வது வசனத்தை வாசிப்போம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மனதுருகி, நம்ம மனதில் பதிய வைக்க வேண்டிய வார்த்தை அதுதான், மனதுருகி. அருமையானவர்களே, இதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் அடிமனதிலேருந்து உணர்றாரு. அதனால தான் அந்த மனதுருக்கம் வெளியே வருகிறது. தானியேலை பற்றி நமக்கு தெரியும்.
அவன் நீதிமான், யாருனாலையும் குற்றம் சாட்டப்பட முடியாதவன், அப்படி வாழ்ந்து காட்டினவன். ஆனால் அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான் பாருங்களேன். தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். உம்முடைய சேவையை சாய்த்து கேட்டோம். அவன் அந்நிய தேசத்தில் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். எங்களுடைய தேசம் பாலாக கிடக்குது. அதுக்கான எங்களுடைய அக்கிரமங்கள் தான். நீங்கள் வீட்டில் போய் அதெல்லாம் படித்து பாருங்கள். நாங்கள் செய்த பாவத்துக்குரிய தண்டனை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான், என் தேவனே உம்முடைய சேவையை சாய்த்து கேட்டார், உம்முடைய கண்களை திறந்து வாசிய பாலி இடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல. ஒரு குற்றம் சாட்டப்பட முடியாத அளவுக்கு நீதிமானை வாழ்ந்தவன். யாருமே அவனை குற்றம் சாட்ட முடியலை. ராஜா நம்புகிறான். தலைமுறை தலைமுறையாக ராஜாங்கள் மாறியது. ஆனால் தானியேல் அந்த தேசத்தில் பெரிய ஸ்தானத்தில் தேவன் அவனை அமர்த்தினான். ராஜாக்கள் மாறினார்கள், அவன் மாறவில்லை. கர்த்தர் அவனை அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறான், நாங்கள் எங்களுடைய நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி. நம்முடைய ஜெபம் அப்படி தான் இருக்கணும். நம்முடைய நீதி தேவனுக்கு முன்பதாக அழுக்கான கந்தல், குப்பை, அதை மறந்து போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம செய்த சில இருக்கலாம், ஆனால் அதுக்கு பலன் கொடுத்தது யார், அதுக்கு திராணியை கொடுத்தது யார், அப்படி செய்யும்படியான சூழ்நிலை அமைச்சு கொடுத்தது யார்? அவர் தானே எல்லாம் அமைச்சு கொடுத்தாரு. சொல்கிறான், நாங்கள் எங்களுடைய நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்தியது. நம்முடைய ஜெபம்லாம் நம்முடைய நீதியை நம்பி அல்ல, அவருடைய இரக்கங்களின்னு. அவன் சொன்னான், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அதனாலே கர்த்தர் அந்த சத்தத்துக்கு மீறி போகவே இல்லை, நின்றுட்டார் பாருங்களேன். கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நாங்கள் பார்வையடைய வேண்டும். கர்த்தர் மனது உருகினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இந்த தகப்பன் அதற்குள்ள விசேஷமான தகப்பன். ராம்சீக தகப்பன் கூட இன்றைக்கி தெருவில் விட்டுட்டு போயிடும். எத்தனை குடும்பங்கள் தகப்பனுடைய துன்மார்க்கத்தினால கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆனால் இவர் தன் குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இதுதான் அவருடைய இரக்கம், அதுதான் அவருடைய மனதுருக்கம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலைக்கு தப்பிக்கிற தேவர். திரளான ஜனங்கள் தம்மை நோக்கி வரும் பொழுது அவர் எப்படி பார்க்குறாரு? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. ஆடுகள் மேய்ப்பன் இல்லைன்னா ஓநாய்கள் பச்சித்து போட்டு விடும், சிதறடிச்சிடும்.
இவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவன் அவ்விதமாக பார்க்கிறார், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. அந்த வசனத்தில் நீ வீட்டில் உட்காந்து படித்து பாருங்களேன், உங்களால் அழுகாமல் இருக்கவே முடியாது. தேவனுடைய மனதுருக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். நாம் கூட்டத்தை பார்த்தா எப்படி பார்க்குறோம், அவர் பார்க்குறாரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம பார்க்குறது எப்படி இருக்குது? அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி பிரசங்கம் ஏன் வருது, ஏன் வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறாருன்னா மனதுருக்கம் அதுக்கு பின்பதாக இருக்கிறது. வார்த்தையை ஏன் கர்த்தர் அனுப்புகிறாரு? அருமையானவர்களே, வார்த்தையை அனுப்புவது என்பது விளையாட்டு காரியம் இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு ஆளை உட்கார வச்சு அவரை உருவாக்கி மண்டையில் ஏற்றி தான் கொண்டாந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். இதெல்லாம் ஒரு பை சான்ஸாக நடக்கிற காரியம் கிடையாது, அல்லது ஒரு ஓவர் நைட்டில் நடக்கிற காரியம் கிடையாது. வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் உட்கார வச்சு நல்லா உட்காந்து அமுக்கி மண்டையில் கொட்டி சொல்லி கொடுத்து இதை போய் நீ அவங்கள்ட்ட போய் சொல்லுப்போ. வார்த்தை அப்படி தான் வருகிறது. சும்மா மேலோட்டமாக பேசுகிற வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தை ஒழுங்காக கேளு, நீ குணமாயிடுவ. உன் கஷ்டங்கள் மாறுவதற்கு தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். உன்னை விடுவிப்பதற்கு வேறொரு வாய்ப்பு இல்லை. இந்த உபதேசத்தை ஒழுங்காக கவனி. கர்த்தருடைய வார்த்தை நம்மிடம் நோக்கி வரும் பொழுது அது ஏதோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கிற மாதிரி நினைக்கவே கூடாது. அது எனக்காக, என்னுடைய ஆத்மாவுக்காக, நான் நல்லா இருக்கும்படிக்கு தேவன் வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். அதுமாதிரி உங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். அவர் மனது உருகிறாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடலை. ஏன்னா அதை காட்டிலும் விசேஷமானது தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாயாய் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஒரு தகப்பனுடைய இருதயத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறது. ஒரு தகப்பனுடைய இருதயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிச்சுட்டு அப்பா வருவார். வர்ற வழியில் அங்கங்கே பொட்டை வாங்கிட்டு வருவார். நம்ம கூட நம்முடைய தகப்பன் அப்பெல்லாம் நமக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம வளர்ந்துருக்குறோம். அவர் பகலெல்லாம் உழைச்சிட்டு அழுத்து போய் வந்தால் நேரம் வீட்டுக்கு வரலாம்ல. பலகார கடையை பார்த்தோன்னே இவனுக்கு தகப்பனுக்கு தன் பிள்ளை ஞாபகம் வருது. ஐயோ, அந்த பலகாரம் கொடுத்தா என் பிள்ளை நல்லா சாப்பிடுவானே, அவனுக்கு பிடிக்குமே. வாங்கிட்டு வர்றாங்கல்ல, நம்மளையும் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம்ல. அருமையானவர்களே, தேவனுடைய இறுதியும் அப்படிப்பட்டது. இங்கே சொல்கிறார் ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். எதுக்குன்னா, என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார். அடுத்தபடி ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்களில் சிலர் தூரத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் எவ்வளோ நுட்பமாக கவனிச்சிருக்கிறார் பாருங்களேன். சீசர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு இதே மாதிரி ஒரு ஃபீடிங் ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா சீசர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் சாயங்காலம் ஆகிடுச்சு, வெகு நேரம் ஆகிடுச்சு, இந்த ஜனங்களெல்லாம் அனுப்பி விடுங்க, போகட்டும், போய் எங்கேயாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீடு போய் சேரட்டும். சீசர்கள். ஆனால் தேவன் அவங்கள அப்படி பார்க்கல. அனுப்பி விடும்படியாக தேவன் பார்க்கவில்லை. இவங்க ரொம்ப 3 நாளாக என் கூட இருக்கிறாங்கப்பா, அவங்க சாப்பிடலைன்றது எனக்கு தெரியும், தூரத்தில் வந்துருக்குறாங்க. ஒரு வேளை நான் அப்படி அனுப்பிட்டா வழியில் சோர்ந்து போயிட மாட்டாங்களா? தகப்பனுடைய அன்பையும் தகப்பனுடைய மனதுருக்கத்தையும் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது என்பது இப்படி தான். மனிதர்கள் பார்க்கிறதமாக தேவன் பார்ப்பது கிடையாது.
அவர் மனிதர்கள் பார்க்குறவங்க நம்மளை பார்க்கவே மாட்டார். அதுக்கு மிச்சமாக ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்களில் தூரத்திலிருந்து சிலர் வந்திருக்கிறதுனால நான் இவர்களை பட்டினியாய், தம்மிடத்தில் வருகிறவர்களை தேவன் ஒருபோதும் வெறுமையாக அனுப்புவதே கிடையாது. நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். அது நம்முடைய விசுவாசத்தை சார்ந்திருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தை நல்லா லிபரலாக லூஸ் பண்ணி விடுங்க. தேவனுடைய வல்லமையை தியானம் பண்ணுங்க. அவருடைய மகத்துவங்கள், அவரால் கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவரால் முடியும். நாம் எந்த அளவுக்கு அந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அவர் நான் பரிதபிக்கிறேன், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது என்பது இப்படி தான். கடைசியாக உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். கர்த்தர் நம்மளை பார்க்குற விதம் பாருங்களேன். நம்மளை பற்றி ஏரியாவில் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தெரியாத இடம் ஒரு லட்சம். நம்ம வீட்டாரே சொல்லுவாங்க. நம்மளை பற்றி சாட்சி வெளியெல்லாம் வர்றதில் காட்ட, வீட்டிலேருந்து வர்றது கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு பாருங்களேன். கர்த்தர் பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நான் உன்னை எனக்கென்று நான் வேறு பிரிச்சிருக்கிறேன். நீ எனக்கு முக்கியமான ஆள். மற்றவர்களுக்கு நீ எப்படியோ தெரியாது, ஆனால் எனக்கு நீ அருமையானவன். அருமையானவர்களே, ஆண்டு நம்மளை பார்க்குற விதமே எவ்வளோ மேன்மையாக இருக்குது பாருங்களேன். அடுத்தபடியாக போடப்பட்டிருக்குது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படியாக. கர்த்தர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டாராம்? அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி. கர்த்தர் பார்க்குற விதத்தை நாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் என்னை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? அவருடைய பரிசுத்த ஜனமாக, அவருக்கு சொந்த ஜனமாக. கர்த்தர் நம்மளை அப்படி பார்க்குறாருன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கே அந்த வெளிச்சம் இல்லை. அடுத்தபடியாக 6வது வசனத்தை வாசிப்போம். 7வது வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை, நீங்களும் விசேஷமான ஆட்கள் உங்களை தெரிந்து கொள்ளலப்பா. வேறு சொல்லப்பட்டது, தாழ்மையில் நம்மை தெரிந்து கொண்டவரே துதியுங்கள். தாழ்வில் நம்மை தெரிந்து கொண்ட தேவன். நம்மளை பெரிய மேன்மக்கள்னு சொல்லி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளலை. நம்மளாம் ராயல் ஃபேமிலி. நாங்கள் தாங்க ராம்நாடு சேதுபதி வம்சத்தை சேர்ந்தவங்க. அதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தெரியும் நம்ம யாருன்னு கர்த்தருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைக்கல. உங்களை அதுக்காக தெரிந்து கொள்ளவில்லை. அது போட்டிருக்குது, சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தது. லீஸ்ட், இதுக்கு கீழே ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். அவர் தான் கடைசி. கொஞ்சமாக இருந்தீங்க, ஆனால் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு அப்படின்னு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மளை முன் குறிச்சிருக்கிறாரு. அந்த நாட்கள் வரும்போது நம்ம ரட்சிக்கப்பட்டோம். தெய்வ சமூகத்தில் நம்ம அப்படியே உருவாகிக்கிட்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உலக வாழ்க்கையிலையும் சரி, தெய்வம் நம்மளை அப்படியே பிளஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. அடுத்தபடி என்ன சொல்லப்பட்டிருக்கு? 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி
அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் உங்களில் அன்பு கொண்டதினாலே. நம்முடைய வாழ்க்கை நடக்கிற எந்த ஒரு காரியம் வந்தாலும் அதை பின்பதாக தேவனுடைய மனதுருக்கம் இருக்கிறது. எல்லாம் யதார்த்தம் நடக்கிறது கிடையாது. அதுக்கு பின்பதாக தேவனுடைய மனதுருக்கம் இருக்கிறது. எது நடந்துருச்சுங்க, பை சான்ஸாக நடந்துருச்சுங்க அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உங்கள் தலையில் உள்ள அறாந்து 2 காசுக்கு 5 அடைக்கலம் குறிகளை விற்கிறார்கள், ஆனால் அவைகளில் ஒன்றாகிலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையில் விழாது. 1 காசுக்கு 2 அடைக்கலாம் குறினா 2 காசுக்கு 4 தானே வாங்கணும், 1 கொசுறு. அதுக்கு விலை இல்லை. நம்ம ஸ்டைலில் சொன்னால் விலையில்லா பொருட்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதையும் நான் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் அதை யாரும் தொட முடியாது. கர்த்தர் நம்மளை பார்க்குற விதத்தை நாமளாவது புரிந்து கொள்ளணும். நமக்கே புரிய மாட்டேங்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், அதுதான் நம்ம கண்களை திறக்கும். சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்மை மனதை புதிதாக்கும். அடுத்த வசனம் தான் மக்கள் கிளைமாக்ஸ். உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். 1000 தலைமுறை, இன்னொரு இடத்துல இரக்கம் என்றே போடப்பட்டிருக்கு. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். நம்ம எடுத்தோம்னா லேட் ஆகிடும். உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும். நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தருடைய அந்த நாமதி கொடுத்த வைராக்கியத்தில் நம்மளால் இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு உற்சாகம் வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பிரச்சனை வந்தால் கல் எடுத்து அடித்து விடுவோம். என்ன ஆண்டவர் நீர், என்னப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஸ்தோத்திரம்லாம் சொன்னேன், அது அப்பையா, இப்போ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. அருமையானவர்களே, நம்முடைய அன்பு, நம்முடைய அந்த தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரச்சனை வந்தோடனே அப்படியே நம்ம மாறிடக்கூடாது. நாமாகவே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பதாக அந்த போட்டப்பட்ட உன் தேவனாகிய கர்த்தரே தேவன். அவரை விட்டு வேறொரு ரட்சகர் நமக்கு கிடையாது. அவரை விட்டால் வேறு ஒரு பாதுகாப்பு கிடையாது, வேறொரு அடைக்கலும் கிடையாது. அவர் மட்டும்தான். அவரே உன் தேவன்றதை முதலாவது உன் மைண்டில் பதிய வச்சுக்கோ. அதாவது பகலில் மேகஸ்தம்பமாக இருந்த தேவன் இரவிலேயே அக்னி ஸ்தம்பமாக அங்கே தான் இருக்கிறாரு. நான் பகலில் வெயிலுக்கு வந்துட்டேன் இல்லைப்பா, நைட்டு நாங்கள் கொஞ்சம் தூங்க விடுங்கப்பா அப்படின்னு அவர் போகலை. தேவன் இரவிலே எப்படி இருக்கணுமோ அவ்விதமாக தன்னை மாற்றிக்கொண்டு அங்கே தான் இருக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரே தேவன். அந்த உணர்வு நமக்குள்ளே அதிகமாக இருக்கணும். வாழ்வு வந்தால் ஸ்தோத்திரம், சில பிரச்சனை வந்தால் வித்தியாசமாக எடுது. சில பைபிளை தூக்க மாட்டாங்க. என்ன ஆண்டவர் கொள்ள ஆண்டவர், யாருக்குப்பா நஷ்டம்? நீ சர்ச்சைக்கு வரலைன்னா யாருக்கு நஷ்டம்? நீ ஜெபம் பண்ணலைன்னா யாருக்கு நஷ்டம்? நீ வேதத்தை படிக்கலைன்னா யாருக்கு நஷ்டம்? நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்னா ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அதான் ஒருத்தன் சொன்னால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நிறைய இருக்குது. இவைகளிலிருந்து என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. அந்த லைஃப் நமக்கு இருக்கணும். அதான் அதுக்கு அர்த்தம், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்தா அவ்வளோதான், தூக்கிட்டு போயிடும் பிசாசு நம்மளை. நம்ம யாரை பார்க்கங்க வர்றோம், யார் சத்தத்தை கேட்க வர்றோம், அந்த உணர்வு இருக்கணும். கத்திட்ட கோவிச்சுக்கிட்டு நான் அவ்வளோதான், இனிமேல் நான் சர்ச்சைக்கெல்லாம் வர மாட்டேன், நான் வேதத்தெல்லாம் படிக்க மாட்டேன். விளையாடுறதுக்கு இதுவா கத்தராக கிடைச்சாரு. நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். நம்மளே வழியை போய் பிசாசுகிட்ட நம்மளை கொடுத்துட்டு வந்துடும்.
அவன் நல்லா வா 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 நல்லா மொத்துன்னு மொத்து. என் ஜனங்கள் அறிவில்லாமையா எங்கே கோபத்தை காட்டணும், எங்கே அன்பை காட்டணும் தெரிய மாட்டேங்குது. கத்திட்டவே கோபத்தை காட்டலாமா? எந்த சூழலும் அவர் மட்டும்தான் நமக்கு கடவுள், அவர் மட்டும்தான் தேவன், அவர் தான் நமக்கு மீட்பர், அவர் தான் நமக்கு ரட்சகர். அதுலேருந்து நம்ம ஒரு சின்ன புள்ளி கூட விலகவே கூடாது, ஸ்ட்ராங்காக நிற்கணும். அடுத்தபடியாக போட்டுக்குது, தம்மில் அன்பு கொண்டு தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைவர் மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். அருமானவர்களே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தரே தெய்வம் என்று நாம் சரியாக இருப்போம் என்றால் தேவன் நம்மீது மாத்திரமல்ல 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். நாம் முழங்கால் படிடுவோம். சீக்கிரம் நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைகளை இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்குற தெய்வமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் வாக்கு கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திர பலியில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுவது போல எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும். ஆண்டவரே, சபையாருக்காக ஜெபிக்கிறேன். சபையாரை ஆசிர்வதியும், அவரவருக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவரே, அவங்களுடைய விருப்பங்களையும் மன விருப்பங்களையும் கத்தர் கேட்டு அவளை ஆசிர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். ஒவ்வொரு கூடாரத்திலும் இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. சகத்திலே பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மனதிலே சோர்வாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றட்டும். ஆண்டவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். துதியின் ஆடைக்காக ஜெபிக்கிறேன். வேதனைகள் நீங்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க தேவன் அனுக்கிறார். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இப்போ சபையார் கலைந்து செல்கிறார்கள். நம்முடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த தீங்கும் அணுகாதபடி காத்து கொள்ளும்படியாக அவர் உன்னை காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார் என்று இருக்கிறது. குறைகளை நிறைவாக்குங்க. பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானலை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். அவர்களை தாழ்த்துகிறோம். நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சாமி, எல்லா துதிகனமையுமே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே, என்
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருப்பதாக. ஆமென்.